பவதாரணிக்கு என்னதான் நடந்தது? திடீரென அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழக்க என்ன காரணம்? அவரது கடைசி ஆசை என ஓராண்டுக்கு பிறகு மனம் திறந்து பேசியுள்ளார் பவதாரணியின் கணவர் சபரிராஜ். பவதாரணி இதயத்தில் நுழைந்து உயிர் வரை ஊடுருவும் அற்புத குரல் தேவதை, இசைஞானி இளையராஜாவின் செல்ல மகள், கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவின் அன்பு சகோதரி என்பதையெல்லாம் கடந்து தனது இனிமையான தனித்துவ குரலால் தமிழ் ரசிகர்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்தவர். காதலுக்கு மரியாதை படத்தில் இது சங்கீத திருநாளோ அழகி படத்தின் ஒளியிலே தெரிவது தேவதையா, தாமிரபரணி படத்தின் தாலியே தேவையில்லை, பாரதி படத்தின் மயில் போல பொண்ணு ஒண்ணு என எண்ணற்ற பாடல்களை பாடி இசை ரசிகர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் பவதாரணி. உடல்நலக்குறைவு காரணத்தால் ஜனவரி 25ஆம் தேதி தனது மூச்சை நிறுத்தி ஓராண்டாகிவிட்டது. பவதாரணிக்கு என்னதான் நடந்தது? ஓராண்டிற்கு பிறகு மனம் திறந்து பேசியுள்ளார் பவதாரணியின் கணவர் சபரிராஜ். பவதாரணியை செல்லமாக பவதா பவதா என அன்பாக அழைப்பதாக கூறிய பவதாரணியின் கணவர் சபரிராஜ் தனது திருமண வாழ்க்கை குறித்தும் மனம் திறந்து பேசியுள்ளார். 2005ஆம் ஆண்டு வீட்டில் பார்க்கப்பட்ட பெண்தான் பவதா. முதல் முறை சந்திக்கும் போதே இருவருக்கும் பிடித்துவிட்டது. இருவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டோம். சமையலில் ஆரம்பித்து எல்லாமே எனக்கு பிடித்ததாகத்தான் செய்வார். எனக்கு மட்டன் குழம்பு பிடிக்கும் என்பதால் அடிக்கடி மட்டன் செய்து கொடுப்பார் பவதா. அவருக்கு எப்போதுமே சர்ப்ரைஸ் கொடுப்பது பிடிக்கும். என்னை நன்றாக சாப்பிட வைப்பதற்காக எனக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்து கொடுப்பார். அப்படி ஒரு பேரன்பான மனைவி என்கிற சபரிராஜ் அவருக்கு என்ன நடந்தது என்பதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். கடந்த 2023 டிசம்பர் 21ஆம் தேதி வயிறு வலிப்பதாக சொன்னார் பவதா. சாதாரண வயிற்று வலியாகத்தான் இருக்கும் என நினைத்து மருத்துவமனைக்கு போனோம். சில பரிசோதனைகள் செய்த டாக்டர்கள் இது சாதாரண வயிற்று வலி போல் தெரியவில்லை, இன்னும் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பரிசோதனைக்கு பிறகுதான் இடி விழுந்தது போன்ற அந்த தகவலை டாக்டர்கள் சொன்னார்கள். பவதாவிற்கு கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் அது 4வது ஸ்டேஜில் இருப்பதாகவும் சிகிச்சைக்கு வாய்ப்பே இல்லை எனவும் கூறிவிட்டார்கள். ஏற்கனவே பவதா எடை குறைவாக இருப்பார். கீமோதெரப்பி கொடுத்தால் இன்னும் எடை குறைந்துவிடும். கீமோ மாதிரியான வலியை பவதாவிற்கு கொடுக்க கூடாது என நினைத்தோம். வலியில்லாத சிகிச்சையை தேர்ந்தெடுத்தோம். அப்போது கூட எந்த மருத்துவத்துக்கும் போனாலும் குணமானவர்களை கொண்டு வந்து காண்பித்தால்தான் அந்த சிகிச்சைக்கு என் மகளை அனுப்ப சம்மதிப்பேன் என இளையராஜா அங்கிள் கூறினார். கடைசியாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு தெரிந்த இலங்கையில் உள்ள ஆயுர்வேதா மருத்துவரிடம் செல்ல முடிவு எடுத்தோம். ஏதாவது மிராக்கிள் நடந்து பவதாவை காப்பாற்றிவிட மாட்டோமா என ஏங்கினோம். 2024 ஜனவரி 16ஆம் தேதி நானும் பவதாவும் இலங்கைக்கு சென்றோம். நிறைய மாத்திரைகள் கொடுத்தார்கள். அதை சாப்பிட முடியாமல் பவதா சிரமப்பட்டார். இதனால் பவதாவின் உடல்நிலை இன்னும் மோசமாக ஆரம்பித்தது. கீமோ பண்ணணும்னு பண்ணிக்கிறேன் என சொன்னார் பவதா. அதனால் இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்தோம். அதற்குள் இளையராஜா அங்கிள் கான்சர்ட் நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு வர இருந்தார். அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அவர் கூட 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போலாம் என சொல்லி இருந்தார் பவதா. அவர் ஆசைப்பட்டது போலவே ராஜா அங்கிளை பார்த்து பேசினார். அவர்களது சந்திப்பில் நடந்ததை விவரிக்கவே முடியாது. அப்படியொரு உணர்வு பூர்வமான சந்திப்பு அது. 25ஆம் தேதி இளையராஜா தங்கியிருந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அப்போதுதான் மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் வந்தது. பவதாவுக்கு ஹார்ட் அட்டாக், உடனே வாருங்கள் என தகவல் வர அடித்து பிடித்துக் கொண்டு ஓடினேன். ஆனால்
பவதாவின் உயிரை டாக்டர்களால் காப்பாற்ற முடியவில்லை. உடம்புக்கு பிரச்சனை என்று மருத்துவமனைக்கு போனால் இன்னும் சில வருடங்கள், பல வருடங்கள் என டாக்டர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பவதாவிற்கு எல்லாமே 1 மாதத்திலேயே ஒரு கனவு மாதிரி ஆகிவிட்டது. அப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுவே அவரது கடைசி ஆசையாக இருக்கும் என கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என கண் கலங்கி பேசிய பவதாரணியின் கணவர் சபரிராஜ், பவதா பாடிய தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது கனவாலே பாடல் மிகவும் பிடிக்கும். அவரது பாடல்களை மட்டுமல்ல, அந்த பாடல்களை நினைக்கும் போதெல்லாம் நானும் பவதாவும் பேசிய விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துவிடும். பவதா தனது உலகில் இப்போதும் பேசி சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என உருக்கமாக பேசியுள்ளார். பவதாரணி அவரது குடும்பத்தினரோடு மட்டுமல்ல, லட்சோப லட்ச தமிழ் ரசிகர்களின் உள்ளத்திலிருந்து எப்போதுமே நீங்காத இதய தேவதையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இளையராஜா அனைத்து இசைக்கலைஞர்களை நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைத்திருந்தார்.